இந்த விழா குழுவில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தாங்கள் அனைவருக்கும் இந்த உலக சித்தர்கள் சபாவின் சார்பாக பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா, பல நிகழ்ச்சிகள், பல இடங்கள்ல குரு பூஜைகள் எல்லாமே நாங்கள் நடத்திருக்கோம். இந்த மண்ணில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நிறைய சித்தர்கள் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே நாங்க ஒரு குடும்பம். எங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். நான் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசுறேன், ரொம்ப கடிந்து பேசுறேன்னு ஒரு கோபம் வரும். அது எதற்காக அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு ஒன்வே மிலிட்டரி மாதிரி. இப்ப நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா, ஒன்வே மிலிட்டரி. உங்களோட வாத்தியார் யாரு? உங்களுக்கு வாத்தியார் யாரு? இந்த கலைக்கு வாத்தியார். நாளைக்கு நாளை என்று சொல்றது என்ன, அடுத்தடுத்து வரக்கூடிய நாளுக்கு நீங்க தான் வாத்தியார். இன்னைக்கு அவங்க வாத்தியார், நாளைக்கு நீங்க எல்லாம் வாத்தியார் ஆகணும். தன்னை அர்ப்பணித்து இந்த கலையை நிகழ்த்தினீங்க பாத்தீங்களா? அதுல ஒரு 500 பேர் இருக்கீங்க, 300 பேர் இருக்கீங்கன்னா நான் ஒரு 100 பேரை சொல்ல முடியும். தன்னை அர்ப்பணித்து அதை ரசிச்சு உள்ள நீங்க செஞ்சீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இந்த கலந்துகிட்ட அனைத்து ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும். இப்ப நாங்க உங்களுக்கு முதல் நன்றியும், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பெண்கள் கலந்துருக்கீங்க. அந்த பெண்களை இந்த வாத்தியாரை நம்பி இந்த நிகழ்ச்சியை கத்துக் கொடுக்கறதுக்கும், நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றம் பண்றதுக்கும் அவரை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்புனாங்க பாத்தீங்களா? அதுக்காக உங்க அப்பா அம்மாக்கு தான் முதல் நன்றி. அவங்க இவரை நம்பினாலதான் இவர் கூட உங்களை அனுப்புனாங்க. நீங்க நாளைக்கு அதே மாதிரி நீங்க எல்லாம் ஒரு குடும்பம். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க பார்த்தேன். அவங்களோட காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு நீங்க எல்லாம் வாத்தியாரா இருக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிருவோம். ஒரு குளம் இருந்தது. குளத்துல ஒரு நாளைக்கு ஒரு பூ பூக்கும். இன்னைக்கு ஒரு பூ பூக்கும், நாளைக்கு அந்த ஒரு பூ 2 பூவா மாறிடும். அடுத்த நாள் 2 பூ 4 பூவா மாறிடும். அடுத்த நாள் 4 பூ 8 பூவா மாறிடும். இப்படி ஒரு கால் குளம் நம்புறதுக்கு 21 நாள் செலவாச்சு. அடுத்தது அரை குளம் நம்பணும், எத்தனை நாள் செலவாகும்? டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். அப்போ இப்பதான் தப்பு பண்றோம். ஒரே நாள் தான் தம்பி. கால் குளம் வர்றதுக்கு 21 நாள் ஆச்சு. அரை குளம் ஆகிறதுக்கு 1 நாள் தான் ஆகும். அடுத்த நாள் ஒரு குளம் ஆயிடும். இப்ப இவங்க உருவாக்குன ஸ்டூடெண்ட் 300 பேரு, நீங்க உருவாக்க போறது 600 பேரு அடுத்த நாள். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் இப்ப ஐயா சொன்னாரு, தை மாசம் அடுத்த விழா இருக்கு, இதே மாதிரி கலந்துக்கணும். இதே மாதிரி இல்ல, இதை விட 2 மடங்கு அதிகமா கலந்துக்கணும். உங்களுடைய வளர்ச்சிய குருவுக்கு சம்பாதிச்சு தரக்கூடிய பாடம் இந்த பாடம். அவங்களுக்கு காசு கொடுத்து கத்துக்கிட்டீங்களோ, ஓசியில கத்துக்கிட்டீங்களோ தெரியாது. நீங்க கொடுக்கிற சம்பளம், நீங்க நாளைக்கு நடத்தக்கூடிய விஷயம் தான் அவங்களுக்கு பணிவிடை. நான் படிக்கும் போது நான் ஒரு மிராசு, எங்க அப்பாலாம் மிராசு. ஆனா எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஒருத்தாங்க பேக் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்கள நினைச்சு நான் நிறைய பிள்ளைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்யும் போதுல நான் செய்யறேன்னு சொல்லல, அவங்க அன்னைக்கு எனக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு நான் செய்யறேன். நாளைக்கு நீங்க செய்யறது எனக்கு பலன் கிடைக்கும். அது மாதிரி நீங்க செய்யறது எல்லாமே இவங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா இந்த கலையை நீங்க வளர்க்கறதுக்கு தான் உதவியா இருக்கணும். எக்காரத்தை முன்னிட்டும் நான் இதோட முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, நீங்க பாடின பாடல் எல்லாமே முருகன் சம்பந்தப்பட்ட பாடல். முருகனை செய்தது யார்? தப்பு தப்பா சொல்லக்கூடாது. முருகனை வடிவமைத்த சித்தர் யார்? போகர். போகர் மட்டும் செஞ்சாரா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அகத்தியர் தான் இந்த நவபாசனத்தால் செய்யக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுத்தவர்.
எல்லா சித்தருக்கும் சொல்லி தரல. போகருக்கு 8 பாசனத்தை வந்து சொல்லி கொடுத்தார். 9வது பாசனம் உனக்கு வேண்டாம், நீ போன அனுப்பிட்ட. ஆனா அந்த போகர் என்ன பண்ணாரு, நான் 9வது பாசனத்தை கண்டுபிடித்து தீருவேன் அப்படின்னு முடிவெடுத்து கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிக்கும் போது தப்பா மிக்ஸ் பண்ணிட்டார். அப்ப அவருக்கு பயம் வந்துருச்சு. டக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு மண்ணை பிடிச்சு வச்சுட்டு, ஐயா அகத்தியரே எனக்கு வந்து காட்சி கொடுத்து இந்த 9வது பாசனத்தை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அகத்தியரை மன்றாடினார். உடனே அகத்தியர் வந்து நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு திட்டிட்டு உடனே இந்த பாசனத்தை கலந்து செய்யுட்டேன். அப்ப கேட்கிறாரு, இந்த வந்து இப்படியே விட்டினா சரியா வராது, 10வது பாசனமா ஒண்ணு கலந்து தங்கமா மாத்தி பணம் சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு அகத்தியர் திட்டும் போது, நான் இதை வந்து ஒரு தமிழ் கடவுள் முருகனா வடிவமைக்க போறேன். அப்படி வடிவமைச்சதுதான் நம்ம பழனி முருகன் கோவில். அது மாதிரி தத்துவங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாத்தியார்னு சொல்லக்கூடிய குருவுக்கு நீங்க கொடுக்கிற சம்பளம் உங்களுடைய கலையை 10 பேருக்கு சொல்லி தரணும். அதை வந்து என்னோட குருவால தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். சிவாய நம. நாளைக்கு காலையில வாய்ப்பு இருக்கும்போது இதுக்கு அகத்தியரோட பாடலை சமர்ப்பணம் செய்வோம். இன்னைக்கு எல்லாம் அசந்துட்டீங்க. உங்க குருவுக்கு உங்க ஸ்டூடெண்ட் சார்பாக அகத்தியர் ஆதீனம் அம்மையப்பன் முதியோர் இல்லத்தின் சார்பாக ஒரு பொன்னாடையை 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே பொன்னாடைய 5 பேருக்கும் கொடுத்து அந்த 5 பேரும் ஒற்றுமையா இன்னும் பல பேரை உருவாக்கணும்னு வேண்டி பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.